அமாவாசை நாள் நேரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று இரவு 7:25 மணிக்கு அமாவாசை திதியானது துவங்கி மறுநாள் சனிக்கிழமை மாலை 5:12 மணி வரைக்கும் அமாவாசை திதியானது இருக்கின்றது. அமாவாசை பூஜை செய்பவர்கள் சனிக்கிழமையில செய்வது ரொம்பவே உத்தமம். அன்றுதான் முழுமையாக அமாவாசை இருக்கிறதுனால அன்றைய தினம் அமாவாசை பூஜை செய்ய ரொம்பவே உகந்தது. இந்த அமாவாசை நாளில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க. ஏழை எளியோர்களுக்கு, இந்த சாலையோரங்கள் இருக்கவங்களுக்குலாம் அன்னதானம் செய்யுங்க. நம்ம முன்ஜென்ம பாவங்கள் தீரும். இந்த அமாவாசையினாவே பொதுவாக காளி தெய்வமான அங்காளிக்கும் ரொம்பவே உகந்த நாள். அமாவாசை தினங்களில் காளி தெய்வமான அங்காளியோட ஆலயம் இருந்தால் போயிட்டு நெய் தீபம் போட்டுட்டு வாங்க. இல்லைன்னா அம்மனுடைய ஆலயம் இருந்தால் போட்டு நெய் தீபம் போட்டுவாங்க. கண் திருஷ்டிகள், தீய சக்திகள்லாம் விலகி நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरारा प्रिय तांडव शंकर प्रकट शुभंकर प्रलय भयंकर दिगिरारा ओम परमेश्वरा परा ओम निखिलेश्वरा हरा ओम जीवेश्वरेश्वरा कर. மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை. சனிக்கிழமை கண் திருஷ்டி கழிக்க கூடிய நாள். அமாவாசை ஒரு நாளில் கண் திருஷ்டி கழிப்பது உடனே திருஷ்டி விலகும். இந்த 29ஆம் தேதி வரும் அமாவாசை சனிக்கிழமையுடன் வரும் அமாவாசை என்பதால் இன்று திருஷ்டி சுற்றி போடுங்கள். வீட்டிலும் வியாபார இடத்திலும் திருஷ்டி சுற்றி போடுங்கள். எலுமிச்சையை சுற்றி வீட்டுக்கு வெளியே போட்டுவிடலாம். இரண்டாவது, எரிந்த பழைய விளக்கு திரியை கையில் வைத்துக்கொண்டு வீட்டின் உள்ளே எல்லா அறைகளையும் சுற்றி வந்து வீட்டுக்கு வெளியே வந்து வீட்டை பார்த்தவாறு வெளியே நின்று 3 முறை சுற்றி வீட்டு வாசலில் வைத்து எரித்துவிடலாம். வீட்டை சுற்ற வேண்டாம். கைகளால் வீட்டை சுற்றினால் போதுமானது. மூன்றாவது, இரவு படுக்கும் முன்பு ஒரு பித்தளை அல்லது மண் அகல் விளக்கில் சூடம் வைத்து அதனுடன் 3 கிராம்பு வைத்து வீட்டின் உள்ளே வைத்து எரித்து விடுங்கள். இந்த 3 விதமான திருஷ்டியில் உங்களுக்கு